உனக்கு என்னம்மா நல்லா சூப்பராக பிஸ்னஸ் பண்ணி செம்மையாக சம்பாதிக்கிற ஈஸியாக அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து கஷ்டம்லாம் பட மாட்டேன், அவமானம்லாம் பட ரெடியாக இல்லை, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு இந்த ஆர்விட்டாக்கு பார்சல் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு டேப்பு, கவர் இதெல்லாம் ஒரு இடத்துல வாங்குவேன். அங்கே போக முடியாதனால அவங்க வந்து வாங்கி பஸ்ஸில் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பணம் அனுப்பி எல்லாம் ரெடி பண்ணி பஸ்ஸில் போட்டு விட்டாங்க. 8:30 மணிக்கு பஸ் வரதா இருந்துச்சு. நான் வந்து 8:15 போய் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நின்னேன். எனக்கு ஆட்கள் கிடைக்கல, யாராவது அனுப்பி வாங்கிட்டு வருவேன், எனக்கு கிடைக்கல. நானும் ஃபோமியும் கிளம்பி போய் நின்னோம். பஸ் ஸ்டாண்டு செம்ம கும்பல், வெளில தான் நின்னோம். கொசுக்கடி, போகிறவங்க வரவங்கெல்லாம் நம்மளை இன்னமும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக நிற்கிறோமா. 8 மணிக்கு போய் நின்று நாங்கள் பஸ்ஸு கிட்டத்தட்ட 10:45 தான் வந்துச்சு. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, உட்காரத்துக்கு இடம் கிடையாது. நின்றுக்கிட்டே இருந்தோம், வெயிட் பண்ணோம். டிரைவரோட ஃபோன் நம்பரும் எங்கள்கிட்ட இல்லை. எப்போ வரும்னு ஒரு 150 பஸ்ஸு கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணியிருக்கோங்களே. ஒரு பஸ்ஸாக அந்த பஸ்ஸு வருதான்னு பார்த்து கடைசியில் பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறினா டீட்டெயிலாக அது இதுன்னு கேட்டாங்க. எல்லாம் கொடுத்து பார்சல் எடுத்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாங்களே அதை ஏற்றி ஆட்டோக்கார அண்ணனும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இப்போ தான் படுக்க போகிறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது. யாரையும் ரொம்ப ஈஸியாக கமெண்ட் பண்ணாதீங்க.